ஏஐ பத்தி பேசும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும். சில சமயம் பாத்தீங்கன்னா அடேங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு பிரமாதமா வேலை செய்யும். ஆனா அடுத்த நிமிஷமே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல சொதப்பிடும். ஏன் இப்படி ஒரு குழப்பம்? வாங்க, ஏஐயோட இந்த விசித்திரமான குணத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏஐயால இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண முடியுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். மனச மயக்கிற மாதிரி மியூசிக் போடுது. உலகத்திலேயே பெரிய ஜீனியஸ்களை செஸ், கோ மாதிரி கஷ்டமான கேம்ஸ்ல தோற்கடிக்குது. ஏன், நாம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஓவியங்களை உருவாக்குது. ஆனா இவ்வளவு கெட்டிக்காரத்தனமா இருக்கிற இதே சிஸ்டம்ஸ் தான் ஒரு மனுஷனோட கையில எத்தனை விரல் இருக்குன்னு கேட்டா தப்பு தப்பா சொல்லும். சில சமயம் பாத்தீங்கன்னா 5 கால் இருக்கிற மாதிரி ஒரு நாயை வரைஞ்சு வைக்கும். என்னடா இதுன்னு தோணுதா? இது ஏதோ அப்பப்போ நடக்கிற ஒரு சின்ன தப்பு இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. எல்லா ஏஐகளும் எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு அடிப்படை ரகசியத்தையே இது நமக்கு புரிய வைக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். ஏஐ ஏன் இந்த மாதிரி சொதப்புதுன்னு புரிஞ்சுக்க ஒரே ஒரு முக்கியமான ஐடியாவை நம்ம முதல்ல மனசுல ஏத்திக்கணும். ஒரு ஏஐ நிஜ உலகத்தை அப்படியே கத்துக்கிறது இல்ல. அதுக்கு நாம என்ன டேட்டாவை கொடுக்கறோமோ அதை வச்சு உலகத்தை பத்தி தனக்குன்னு ஒரு மேப் தான் உருவாக்கிக்குது. ஆனா நிஜ உலகங்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப சிக்கலானது. இந்த மேப்புக்கும் நிஜ உலகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த மேப்புக்குள்ள, அதாவது அதுக்கு நல்ல பழக்கமான விஷயங்கள்ல ஏஐ படு பிரமாதமா வேலை செய்யும். ஏற்கனவே அதுக்கு தெரிஞ்ச புள்ளிகளுக்கு நடுவுல ஒரு கோடு போடுற மாதிரி தான் இது. டெக்னிக்கலா இத இன்டர்போலேஷன்னு சொல்லுவாங்க. பிரச்சனையே எங்க ஆரம்பிக்குதுன்னா, நாம அந்த ஏஐய அதோட மேப்பை விட்டு வெளியே போக சொல்லும் போதுதான். அதுக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி யூகிக்க சொல்லும்போது அதுக்கு வழி தெரியாம தடுமாறி தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுது. இங்கதான் எல்லா சொதப்பலும் நடக்குது. சரி, ஏஐ இப்படி வழி தவறி போறதுக்கு முதல் முக்கியமான காரணம் அதோட மேப் சரியா வரையப்படாம இருக்கிறது தான். அதாவது அது கத்துக்கிட்ட டேட்டாவே ஒரு பக்கச்சார்பா இல்லனா முழுமை இல்லாம இருக்கலாம். இதுக்கு ஒரு ரொம்ப பிரபலமான உதாரணம் இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் ஹஸ்கி நாய்க்கும் ஓநாய்க்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க ஒரு ஏஐக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ஏஐயும் பாருங்க, ஆரம்பத்துல கொடுத்த எல்லா போட்டோவையும் வச்சு பிரமாதமா ரிசல்ட் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 100% துல்லியமா இருந்துச்சு. அதனால ஆராய்ச்சியாளர்கள் என்ன நினைச்சாங்க? ஆஹா, நம்ம ஏஐ விலங்குகளை சூப்பரா அடையாளம் காட்ட கத்துக்குச்சு நினைச்சாங்க. ஆனா அவங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தப்பதான் அசல் விஷயமே புரிஞ்சது. அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். அந்த ஏஐ ஓநாய்களோட உருவத்தையோ ஹஸ்கியோட உருவத்தையோ கத்துக்கவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு படத்துல பனி இருந்தா கண்ணு மூடிட்டு அது ஓநாய்னு சிம்பிளா ஒரு ரூல் வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ என்னாச்சு? பனியில நிக்கிற ஹஸ்கி போட்டோவை ஓநாய்னு தப்பா சொல்லுச்சு. பனி இல்லாத இடத்துல இருக்கிற ஓநாய அதால கண்டுபிடிக்கவே முடியல. சோ இங்க ஏஐ ஃபெயில் ஆனதுக்கு காரணம் அது கத்துக்கிட்ட டேட்டா மேப்ல இருந்து ஒரு தப்பான தொடர்பு தான். விலங்குக்கு பதிலா பேக்ரவுண்ட வச்சு அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. எல்லா நேரமும் பிரச்சனை டேட்டால மட்டும் இருக்காது. சில சமயம் ஏஐ தப்பான ஒரு மேப்பை பயன்படுத்துறதாலேயோ இல்ல அதுக்கு கொடுத்த வேலையே வேறையா இருக்கிறதாலேயோ கூட தப்பு நடக்கலாம். இத நாம நோக்க எல்லைன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஆல்பாகோவை எடுத்துப்போமே. அது கோ விளையாட்டுல உலக சாம்பியன்களே ஜெயிக்கிற அளவுக்கு கெட்டிக்காரத்தனம் வாய்ந்தது. ஆனா அதே ஆல்பாகோ கிட்ட போய் செஸ் விளையாடுன்னு சொன்னா அதுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அதோட மேப் கோ விளையாட்டுக்கு மட்டும்தான் வரையப்பட்டிருக்கு, செஸ்ஸுக்கு இல்ல. இது நம்மள இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது: குறிக்கோள் எல்லை. நாம் அடிக்கடி கேள்விப்படுறோமே, ஏஐ ஹாலுசினேட் பண்ணுது, அதாவது இல்லாததையும் பொல்லாததையும் பேசுதுன்னு. அதுக்கு இதுதான் மூல காரணம். இப்போ இருக்கிற ChatGPT மாதிரி மொழி மாடல்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதோட முதல் நோக்கம் உண்மைய பேசுறது கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு வாக்கியத்துக்கு அடுத்து இலக்கணப்படியும் தர்க்கப்படியும் எந்த வார்த்தை வந்தா பொருத்தமா இருக்குமோ அதை கணிக்கிறது மட்டும்தான் அதோட வேலை. இதனாலதான் ஏஐ சில சமயம் ரொம்ப நம்பிக்கையா ஆனா சுத்த அபத்தமா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லும். உதாரணத்துக்கு, புவியியலாளர்கள் மனுஷங்க ஒரு நாளைக்கு ஒரு பாறை சாப்பிடணும்னு சொல்றாங்கன்னு ஒரு வாக்கியத்தை உருவாக்கலாம். ஏன்னா அதோட ஒரே நோக்கம் ஆரம்பிச்ச வாக்கியத்தை நம்புற மாதிரி முடிக்கிறது தான். அந்த வாக்கியம் உண்மையா பொய்யாங்கிறத பத்தி அதுக்கு கவலையே இல்ல. சரி, ஒருவேளை நம்மகிட்ட ஒரு கச்சிதமான மேப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த நிலப்பரப்பே காலப்போக்குல மாறிட்டா என்ன ஆகும்? அந்த மேப் பயனற்றதாகிவிடும் இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். இத நிலையற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க. உலகம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, மாறிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு ஸ்பாம் ஃபில்டரை 2024ல இருக்கிற ஸ்பாம் மெயில்களை வச்சு ட்ரெயின் பண்றோம். 2025ல ஸ்பாம் பண்றவங்க புது டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த பழைய மாடலால அதை கண்டுபிடிக்க முடியாது.
மார்க்கெட் மாறுறது, மனுஷங்களோட பழக்க வழக்கங்கள் மாறுறதுன்னு எல்லாத்துக்கும் இது பொருந்தும். இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம்னா, இந்த தோல்விகள்ல ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஏஐ எப்போ தன்னோட மேப்பை விட்டு வெளியே போகுதுன்னு நம்ம கிட்ட ஒருபோதும் சொல்லாது. அது தப்பான பதில சொல்லும்போது கூட நான் 75% உறுதியா சொல்றேன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லும். இதனால நாம அதை ரொம்ப சுலபமா நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது ஏஐ எவ்ளோ பலவீனமா இருக்கு இன்னும் நமக்கு காட்டுது. இங்க பாருங்க, ஒரு ஸ்டாப் சைன்ல கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸை ஒட்டுனா போதும், அந்த ஏஐ அதை ஃப்ரிட்ஜ்னு சொல்லுது. இந்த மாதிரி சின்ன மாற்றங்கள் செஞ்சு ஒரு ஏஐ சிஸ்டமை மொத்தமா குழப்பி மிக தவறான முடிவுகளை எடுக்க வச்சிட முடியும். அப்போ ஏஐயோட இந்த வரம்புகளை பார்க்கும்போது அது ஒரு பயனற்ற கருவின்னு அர்த்தம் கிடையாது. இது அதோட வடிவமைப்பிலே இருக்கிற ஒரு அம்சம். ஒரு ஏஐ ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கலாம், ஆனா அதுக்கு எல்லாமே தெரியும்னு அர்த்தம் இல்ல. இந்த எல்லைகளை புரிஞ்சுக்கிட்டாதான் அதை நாம சரியாவும் பாதுகாப்பாவும் பயன்படுத்த முடியும். அப்பதான் அதை ஒரு மேஜிக் பாக்ஸா பார்க்காம ஒரு கருவியா பார்க்க ஆரம்பிப்போம். அதனால இனிமேல் நீங்க ஒரு ஏஐய பாக்கும்போது இது எவ்ளோ புத்திசாலின்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா இந்த கேள்வியை கேளுங்க, இது எந்த உலகத்துக்கான மேப்பை வச்சிருக்கு, நாம இப்போ அந்த மேப்பக்குள்ள தான் இருக்குமா? இந்த கேள்விகள் தான் ஏஐய சரியா புரிஞ்சுக்க நமக்கு உதவும்.